நம்ம கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுனா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அது நம்ம வாழ்க்கையவே மாத்திடும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு நாம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? மதுரைக்கு பக்கத்துல ஒரு அழகான கிராமத்துல மீனா அப்படின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. வீட்ல எப்பவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற சாப்பாட்ட அவங்க வீட்ல இருக்கிற நாய்களுக்கும், பறவைகளுக்கும் கொடுத்துட்டு இருந்தா. அதனால மீனா தன்னைத்தானே ரொம்பவே கருணையான குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் சாயந்தர நேரத்துல சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருந்துச்சு. மீனா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பழைய தோட்டத்துக்கு போனா. அந்த இடத்துல ரொம்பவே பழமையான மாமரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மாமரத்துல இருக்கிற மாம்பழங்கள் எல்லாமே மஞ்சள் நிறத்துல தங்க மாதிரி மின்னிட்டு இருந்துச்சு. மீனாவுக்கு அந்த பழங்களை பறிச்சு சாப்பிடணும்னு ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. மீனா தன்னோட கைகளை நீட்டி மாம்பழங்களை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த மரத்தோட கிளைகள் கொஞ்சம் கொஞ்சமா மேல விலகி போச்சு. பழங்கள் எல்லாம் அவகிட்ட இருந்து ரொம்ப தூரமா போச்சு. அவளால அந்த பழங்கள் எதையுமே பறிக்க முடியல. அப்பதான் மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் உண்மையிலே நல்லவளா அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சா. மீனா நினைச்சா, தன்ன மாதிரி மத்தவங்களுக்கும் நல்ல உணவையே கொடுத்திருக்கலாமே அப்படின்னு. அடுத்த நாள் மீனா அவளோட வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மிச்சமான உணவு மட்டும் இல்லாம அவங்க வீட்ல இருக்கிற நல்ல உணவையும் பறவைகளுக்கும் நாய்க்கும் கொடுத்தா. அதே மாலை நேரத்துல மீனா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போனா. இந்த முறை காத்து வீசும்போது அந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் மெதுவா சாஞ்சு கீழே வந்துச்சு. அப்போ ஒரு பெரிய மாம்பழம் மீனாவோட கையில வந்து விழுந்துச்சு. அந்த நேரத்துல தான் மீனாவுக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வந்துச்சு. உண்மையான கருணைங்கிறது மிச்சம் மீதி இருக்கிறது கொடுக்கறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற நல்லதையும் மனசார கொடுக்கறது தான் அப்படின்னு மீனா புரிஞ்சுக்கிட்டா. இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம கொடுக்கும்போது மனசார கொடுத்தா மட்டும்தான் இந்த உலகமும் நமக்கு அன்பை திருப்பி கொடுக்கும். சரியா குட்டீஸ்? இந்த மாதிரி இன்னும் நல்ல கதைகள்லாம் கேட்கணும்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.